தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி விளையாடுகிறது. சமீபத்தில்தான் IPL தொடர் முடிந்திருந்தது. அப்படியாக IPL தொடர் முடிந்தவுடனே ஓரிரு நாட்களில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகள் என 2 விதமான ஃபார்மட்டிலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விளையாடுகிறது. ஆகவே இதில் தற்போது சமீபத்தில் நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் நம்முடைய இந்திய அணி வரலாற்று சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறது. இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு கிரிக்கெட் அணியாலும் இதற்கு முன்பும் செய்ததில்லை, இதற்கு பின்பும் செய்யப்போக முடியாது என்பதை அழுத்தமாக சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு கொடூரமான சாதனையை சாதாரணமாக செய்திருக்கிறது இந்திய அணி. ஆமாங்க, இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில், KL ராகுல் இந்த இருவரும் தான் இந்த போட்டியில் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். மற்றபடி சூரியவன்சி, இசான் கிசான், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா என அனைவருமே சூப்பராக விளையாடினர். இதில் மற்ற அனைவரையும் தாண்டி சூரியவன்சியும் இசான் கிசானும் கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆமாங்க, இவர்களின் அதிரடி ஆட்டம் என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி சூப்பராகவே ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக விளையாடி வந்தார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் இவரோடு ஜோடி சேர்ந்த இசான் கிசான் இவர் பங்குக்கும் இவரது அதிரடியை வெளிப்படுத்தினார். அதுவும் சமீபத்தில் நடந்து முடிந்த IPL தொடரில் சூரியவன்சியின் அதிரடியும் இசான் கிசானின் அதிரடியும் வேற லெவலில் இருந்தது. ஆக அதே அளவுக்கான அதிரடியை IPL தொடர் முடிந்த பிறகும் கூட இப்போது இந்திய அணியிலும் அதே அதிரடியை இந்த இருவரும் தொடர்ந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் IPL ஆவது 20 ஓவர் மேட்ச், ஆனால் தற்போது நடைபெற்று வருவது 50 ஓவர் மேட்ச். ஆகவே இந்த 50 ஓவர் போட்டியிலேயே T20யை மிஞ்சும் அளவுக்கு ஒரு அதிரடியை இந்த இருவரும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 17 சிக்சர்கள் 11 பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக 48 பந்தில் 143 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதேபோல இசான் கிசான் இவரும் இந்த போட்டியில் 21 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக 79 பந்துகளில் 190 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆக இந்த இருவருமே கிட்டத்தட்ட மொத்த மேட்சையும் முடித்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல இந்த போட்டியில் நம்முடைய ரோஹித் சர்மாவும் 7 சிக்சர்கள் வரை விளாசி அரை சதம் எடுத்திருந்தார். இதில் கடைசியாக களமிறங்கிய ஹார்திக் பாண்டியாவும் சில சிக்சர்களை அடித்து கொடுக்க, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு எகிரியது. அதுவும் ஒரு 50 ஓவர் போட்டியில் ஒரு அணி 400 ரன்களை கடந்தாலே அது உலக சாதனை போட்டியாக மாறிவிடும். ஆனால் இந்த போட்டியில் நம்முடைய இந்திய அணி 500 ரன்களை கடந்து 511 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளிலும் கூட 500 ரன்களை இந்திய அணி கடந்திருந்தது. இப்போதும் 500 ரன்களை கடந்து 511 ரன்கள் வரை குவித்துவிட்டது. அதாவது எதிரில் விளையாடுவது ஆப்கானிஸ்தான் போன்ற சிறிய அணி என்பதாலோ என்னவோ இந்திய அணியின் ஆட்டம் என்பது உச்சக்கட்ட அதிரடியாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி எடுத்த 511 ரன்கள் என்பதே மிகப்பெரிய உலக சாதனையாகும். ஆனால் இந்த ஒரு உலக சாதனையை தாண்டி இன்னொரு உலக சாதனையையும் இந்த போட்டியில் இந்திய அணியால் படைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இப்படி ஒரு சாதனையை நாம் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு முன்பும் எந்த அணியும் செய்தது கிடையாது, இதற்கு பிறகும் எந்த அணியும் செய்யப்போவதும் கிடையாது. அந்தளவுக்கு நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான ஒரு உலக சாதனையை முதல் முறையாக நம்முடைய இந்திய அணி மட்டுமே செய்திருக்கிறது. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி மட்டுமே மொத்தமாக 51 சிக்சர்கள் வரை விளாசியிருக்கிறது. அதுவும் இதற்கு முன்பு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச சிக்சர்கள் என்றால் 26 சிக்சர்கள் தான். அதுவும் நெதர்லாந்து போன்ற மிக சிறிய கத்துக்குட்டி அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி அப்படி ஒரு சாதனையை செய்திருந்தது. ஆனால் இப்போது நெதர்லாந்து அணியை விட பல மடங்கு பலம் வாய்ந்த அணி என்று ஆப்கானிஸ்தான் அணியை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி இப்போது பாதிக்கு பாதி அதிகமாக, அதாவது இங்கிலாந்து அணி 26 சிக்சர்கள் ஒரு போட்டியில் எடுத்ததுதான் உலக சாதனையாக இதுவரை இருந்தது. ஆனால் அதிலிருந்து அப்படியே பாதி சிக்சர்கள் கூடுதலாக 51 சிக்சர்கள் வரை விளாசி நம்பர் 1 உலக சாதனையை இந்திய அணி செய்திருக்கிறது. இந்த ஒரு சாதனை என்பது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகும் விஷயமும் கிடையாது. இந்த ஒரு சாதனையை சாதாரண வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது. ஏனென்றால் ஒருநாள் போட்டியின் பிச்சின் தன்மை என்பதும்
அதிகமாக பந்து வீச்சுக்குத்தான் சாதகமாக அமைக்கப்படும். அப்படிப்பட்ட பிச்சிலேயே இவ்வளவு சிக்சர்கள் என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கொண்டால் அதற்கென பிச்சின் அமைப்பு என்பது முழுக்க முழுக்க 100% பந்து வீச்சுக்கு சாதகமாகவே அமைக்கப்படும். அதேபோல ஒருநாள் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 70 முதல் 90% வரையிலும் பந்து வீச்சுக்கு சாதகமாகவே உருவாக்கப்படும். ஆனால் T20 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அப்படியே தலைகீழாக மாறி முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாகத்தான் பிச்சுகள் உருவாக்கப்படும். அப்படி இருக்கும்போது T20 போட்டிகளில் கூட அதிக சிக்சர்களை அடிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியம்தான். ஆனால் ஒருநாள் போட்டிகளில் இந்தளவுக்கு சிக்சர்கள் அடிப்பது என்பது சாத்தியமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்திய அணி. அதற்கு மிக முக்கிய காரணம் கிரிக்கெட்டின் விதிமுறைகளையே தகர்த்து எறிவது போல 2 பேட்ஸ்மேன்களை இந்திய அணி தற்போது வைத்திருக்கிறது. அதில் முக்கியமான ஒருவர்தான் சூரியவன்சி. இவருடைய கிரிக்கெட் என்ட்ரிக்கு பிறகு கிரிக்கெட்டில் பல விதிமுறைகள் மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல இசான் கிசான் இவரும் கிட்டத்தட்ட சூரியவன்சி மாதிரிதான். இவரை சமீபத்தில் இந்திய அணி முற்றிலுமாக ஒதுக்கியிருந்தது. அதனால் இவரின் ஈகோவை மிகப்பெரிய அளவில் அது தாக்கியது. ஆகவே அதற்காகவே இவரது அதிரடி என்பது தற்போது வேற லெவலில் கொலவெறித்தனமாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய கிரிக்கெட் நிர்வாகமான BCCIக்கு எதிரான மனநிலையில் கடும் கோபத்தோடு ஒவ்வொரு பந்தையும் இவர் இந்திய அணி நிர்வாகத்துக்கு எதிராகவே விளையாடி வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் இவரை சமீப காலமாக முற்றிலுமாக ஒதுக்கி வந்தது. பின்பு கடைசியாக கிடைத்த ஓரிரண்டு வாய்ப்பில் இவருடைய அதிரடியை காட்டி மீண்டும் இந்திய அணியில் மீண்டும் ஒரு சில வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்படி கிடைக்கும் வாய்ப்புகளிலும் கூட இந்த மனுஷன் தாறுமாறா அடிச்சிட்டு வர்றாப்புலங்க. ஆக மொத்தம் இதுவரையிலும் இந்திய அணிக்கு மிக முக்கிய தூணாக இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றவர்கள் இனிமேல் இல்லை என்றாலும் கூட இசான் கிசான், சூரியவன்சி, சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற இந்த இளம்படை என்பது இந்திய அணியை அடுத்த சில வருடங்களுக்கு நம்பர் 1 இடத்தில் வைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதேபோல இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணி 200 ரன்களை கூட எடுக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனது. அதுவும் வெறும் 32 ஓவர்களில். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது பேட்டிங்கிலும் தலைசிறந்து விளங்குகிறது, பந்து வீச்சிலும் தலைசிறந்து விளங்குகிறது. அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணியும், அதாவது தற்போது இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியும் அவ்வளவு சிறிய அணி என்று குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இந்த இந்திய அணிக்கு எதிரான தொடருக்கு என்று பிரத்யேகமாக நிறைய அனுபவம் வாய்ந்த வீரர்களை மட்டுமே வைத்து களமிறங்கியது ஆப்கானிஸ்தான் அணி. ஆகவே அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடுவது என்பது உண்மையிலேயே இந்திய அணியின் பலம் என்ன என்பதை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் இந்திய அணி காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்று வரும் பயிற்சி போட்டிகளில்தான் இந்திய அணி இந்தளவுக்கு விஸ்வரூப ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. ஆகவே அதிகாரப்பூர்வ போட்டி என்று வந்துவிட்டால் அதிரடி என்பது இன்னும் உக்கிரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல ரோஹித் சர்மா, விராட் கோலியும் கூட IPLல் வெளிப்படுத்தியதைப் போல முழு ஃபார்மையும் இந்த தொடரிலும் வெளிப்படுத்தினால் இந்த ஒரு தொடர் என்பது இந்திய ரசிகர்களுக்கு செம்மத்தனமான ட்ரீட்டாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தற்போது இருக்கும் இந்த ஒரு இந்திய அணியின் இப்படிப்பட்ட உலக சாதனையான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும், குறிப்பாக தற்போதைய இந்திய இளம் அணியை எடுத்துக்கொண்டால் சூரியவன்சி, இசான் கிசான் உள்ளிட்டவர்களின் திறமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், அதேபோல இப்போது இருக்கும் இளம் இந்திய அணியில் மற்ற எந்தெந்த வீரர்கள் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறுவார்கள் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.